அன்பு வந்து எப்படியாவது கண்மணிய வந்து சமாதானப்படுத்தணும், அவங்க கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதனால வந்து கண்மணிக்கு எப்படியோ வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நெறைய வந்து சுகர் எல்லாம் சாப்பிட்றாரு. கண்மணி இல்லாத உலகம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இஷ்டத்துக்கும் சுகர் சாப்பிட்றாரு. இஷ்டத்துக்கும் வந்து ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு ஒரு கட்டத்தில தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறாரு. இத பார்த்து எல்லாருமே வந்து அதிர்ச்சியாகி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. இங்க வந்து ரொம்ப மோசமா இருக்காரு அவர் நெலம. அவருக்கு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டங்க. சுகர் அதிகமானதால லெவல் வந்து அவர் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு கண்டிப்பா ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இதனால உடம்புல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாம எல்லாமே வந்து வந்து அழுகுறாங்க. இந்த சூழ்நிலையில அண்ணி வந்தால் மட்டும்தான் அண்ணன் சரியாவார், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து முடிவு பண்ணுறாரு. உடனே வந்து கண்மணி கிட்ட போயிட்டு இந்த அண்ணன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கப்புறம் அண்ணனை பார்க்க முடியுமான்னு தெரில, கடைசியில் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு கண்மணியால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக கதறி அழறாங்க. இங்கே சிவகாமி பயங்கரமாக அழறாங்க. தாங்க முடியாமல் ஐயோ என் பையனை இந்த நிலைமையில கூட நான் பார்க்க முடியாது பாவி ஆயிட்டேனே அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. உடனே கண்மணியை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவரை நான் காப்பாற்றுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, இதுக்கப்புறமா அவரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. இதெல்லாம் சிவகாமி சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து கண்மணி வந்து சாமியை போய் வேண்டிக்கிறாங்க. வேண்டிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு நேராக வந்து நம்ம அன்புவை பார்க்க போகிறாங்க. இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, நீ மரியாதையே போயிடு இங்கேருந்து, இந்த அன்போட நிலைமைக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே மயூரியும் ஸ்வேதா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேசுகிறாங்க. வெளில வந்து இப்போ எதுக்கு நீ வந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஒன்று யார் பேசுறது எதையுமே வந்து காதில் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. கண்மணி நேராக வந்து அன்பு இருக்கிறவங்க போய் இப்போ சொல்கிறேன் போகாதுன்னு சொல்லிட்டு என் அன்பை பார்க்கறதுக்கு யாரும் திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்து அன்பு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே கண்ணை அப்படியே லைட்டாக திறக்கிறாரு. அப்படியே வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க, அதை எடுக்கிறாங்க. நம்ம கண்மணி அன்பு நான் வந்துட்டேன், அன்பு வந்துட்டேன், உங்களை தேடி நான் வந்துட்டேன், உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் என் மேலே உண்மையான காதல் வச்சுருக்கீங்க, இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய வருது, என்னை மன்னிச்சிடுங்க அன்பு, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அன்பு, இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் தூக்கி போடுங்க, நீங்கள் கண்டிப்பாக குணமாயிடுவீங்க, உங்களை எப்படி பார்த்துக்கணும்னு ஒரு குழந்தை மாதிரி எனக்கு தெரியும், உங்களை எப்படியாவது நான் பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு. அப்படியே அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து அன்பு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தெளிவாயிடுறாரு. டாக்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அன்புக்கு கொஞ்சம் கூட வந்து சுகர் லெவல் ஏறவே கூடாது, இதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. அன்பு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அன்பு பத்திரமா பார்த்துக்கிறாங்க கண்மணி. அடுத்து கண்மணி வந்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலா அவங்க கேங் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துப்பேன், நீங்கள் நல்லபடி குணமாவீங்க, எனக்கு அது நம்பிக்கை இருக்கா அத்தை, கண்டிப்பாக ஒரு நல்லபடி குணமாவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி. இங்கே வந்து வெண்ணிலா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க கேங்கும் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்குலாம் ஒன்றும் புரியலையா? அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்னோடனே கண்மணி என்ன இது, நீ அம்மா பக்கத்தில் வந்திருக்க, இப்போ என்ன திடீர்னு இங்கேயே இருக்கணும்னு சொல்கிற அப்படின்னோடனே இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், என் அன்பு கூட தான் நான் இனிமேட்டு இருப்பேன், அவரை பார்த்துக்கிட்டு தான் எனக்கு முழு மூச்சு வேலை, இதுக்கப்புறம் நானும் அன்பு எக்காரணம் கூட பிரிய மாட்டோம், அவரோட காதலை நான் வந்து வந்து தெரிஞ்சிடுச்சு எனக்கு, அவர் ஏன் மேலே தான் உயிரே வச்சுருக்கான்றது அவர் நிரூபிச்சிட்டாரு, அவர் காதலை நிரூபித்ததால் இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து மயூரி வந்து அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. என்ன எப்படி நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னு, இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்குமே எனக்கு கிடையாது, இனிமேட்டு அன்பு நான் முழு மூச்சாக கவனிக்கணும் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களும் சீக்கிரமாக குணமாயிடுவீங்க, அவரும் சீக்கிரமாக குணமாயிடுவார், என்னை நம்புங்க அத்தை, சீக்கிரமாக அவர் நான் குணப்படுத்திடுவேன், நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு கண்மணி போகிறாங்க. எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க.